நீங்க குவைத்தில் இருக்கீங்களா? அப்போ இந்த ஒரு பிளேஸுக்கு நீங்க உங்க ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பா வரலாம். ஸோ இன்னைக்கு நான் வந்த பிளேஸ் தான் குவைத் மேஜிக் மால். அண்ட் மால்குள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி அரேபியன் தீம் பேஸ்டான ஷாப்ஸ் எல்லாம் வந்து இருந்தது. அண்ட் மாலோட பேக் சைடில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் சீனரிக்கு இன்ஸ்டாகிராமபிள் ஒரு பிளேஸ் இருந்தது. ஸோ இங்கே நாங்கள் வந்து பிக்சர்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம். நாங்கள் நைட்டு போனனால பேக் சைடில் இருக்க பீச் பார்க்கும்போது ரொம்ப இருட்டாகவே இருந்தது. அப்புறம் இவங்கக்கிட்ட அக்வா பார்க்கும் வந்து இருக்குது. இது ஒன்லி கிட்ஸ்க்காக. அண்ட் கிட்ஸோட ப்ளே ஏரியா வந்து இருந்தது. ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் எல்லாமே வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது. பட் கிட்ஸ் ஒன்லி அப்படி சொல்லிட்டாங்க. இந்த கேம் எல்லாம் விளையாடலான்னு ஆசையா வந்து போய் அவங்கள்ட்ட கேட்டேன். அங்க இருக்கவங்க கிட்ட அவங்க வந்து கிட்ஸ் ஒன்லின்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன் நானும் குழந்தைதான், என்னையும் சேர்த்திக்கோங்கன்னு சொல்லி. நானும் சேர்த்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஃபைனலி அடல்ட்ஸ் அலௌடா இருக்க இடத்துக்கு நாங்க வந்து விட்டோம். நாங்கள் அப்படியே பயங்கரமாக எக்ஸைட் ஆகி இது தாண்டா எங்கள் ஏரியா அப்படி சொல்லிட்டு என்ன விளையாடலான்னு பார்த்துட்டு இருந்தோம். இங்கே அடல்ட்ஸ்க்குமே வந்து ப்ரைஸஸ் எல்லாம் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது. அண்ட் இவங்கக்கிட்ட ரோலர் கோஸ்டர் இருந்தது. நாங்கள் ஃபைனலி எங்கள் கேமை டிசைட் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் போனது தான் வந்து டகா டான்ஸு. இங்கே போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஏண்டா போகணுன்னு நினச்சோம், கை கால் வலியோடு திரும்பினது தான் மிச்சம். அண்ட் இந்த மாதிரி எங்களால் நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம்.